இட்ஸ் டியூஸ்டே. இவ்வளோ நாளாக நான் வந்து கடையில் தான் இந்த பாஸ்தா எல்லாமே வாங்கி பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து வீட்டிலேயே பண்ணி நம்ம செய்யணும், ஏன் போய் வெளியே பண்ணணும். எனக்கு வந்து இந்த மாதிரி புது புதுசாக ட்ரை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் அதர் கண்ட்ரீஸோட டிஷ்ஷஸ் வந்து ட்ரை பண்ண ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே போய் நம்ம சாப்பிட்டுட்டு ட்ரை பண்ணுறது வந்து ஒன்று, வீடியோஸ் பார்த்து ட்ரை பண்ணுறது ஒன்று. ஸோ இது வந்து ட்ரை பண்ணலாமே, ஃபர்ஸ்ட் டைம் தானே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டிலேயே வந்து அந்த பாஸ்தாக்கு வந்து மாவெல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க சொன்ன ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணேன். ஸோ நல்லா வந்திருந்தது. நான் கொஞ்சம் இன்னும் நல்லா திக்காக தேய்ச்சிருந்துருக்கணும் நல்லா. ஆனால் தேய்க்க தேய்க்க பயங்கரமாக கைவலி. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற மாதிரி சாஸ் ரெடி பண்ணேன். ஆனால் என்கிட்ட ஆரிகணும் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இருக்கிறத வச்சே நான் வந்து பண்ணேன். பெப்பர், உப்பு, இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஃபெனிக்ரிக் அந்த காய்ஞ்ச வெந்தய இலை இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் தூவி அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்துச்சு இந்த சாஸுமே. மஷ்ரூம் யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி புது புதுசாக ட்ரை பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கு இந்த மாதிரி புது புதுசாக ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள்.